விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பாகி சூடவா சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்பத்தா மீனாட்சி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். அப்பத்தா ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பத்தாவை பார்க்க மீனாட்சி ரூமுக்கு போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட எதை பற்றி பேச போகிற, போய் உன் வேலையை பாரு, நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வழக்கம் போல் அப்பத்தா எடுத்தெறிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம குடும்பமாக அந்த பையன் உன் கழுத்தில் தாலி கட்டினானா நீ இந்த வீட்டு பொண்ணா ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா மீனாட்சியை எடுத்தெறிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பாகுபாடு பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் சொந்த பேர பிள்ளையிலேயே நீங்கள் பாகுபாடு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட கேள்வி கேட்க, அப்போது அப்பத்தா சொல்கிறாங்க, நீ என்ன சொல்ல வாரான்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு அப்பத்தா சொல்ல, அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க, தேவி அக்கா எப்படி இந்த வீட்டு மருமகளோ அது மாதிரி தானே நானும் இந்த வீட்டு மருமக, அப்போது இந்த குடும்பத்தை பற்றி பேச எனக்கு உரிமை இருக்குல்லன்னு மீனாட்சி ஒரு பக்கம் அப்பத்தா கிட்ட கேட்க, தேவியும் நீயும் ஒன்றா, தேவி என் மக வயிற்றில் பிறந்த பொண்ணு, என் பேத்தி, ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ எப்படி இந்த வீட்டு மருமகளாவ அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தா மீனாட்சியை எடுத்திருந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன பாகுபாடு பார்த்தாலும் சரி, ஆனால் உங்கள் சொந்த பேர பிள்ளைகளே நீங்கள் இப்படி பாகுபாடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறாங்க. அப்பத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அப்பத்தா மீனாட்சி இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அப்பத்தாவுக்கு பின்னாடி பெரிய பின்னணி இருக்குது அப்படின்ற உண்மையை எப்போ தான் மீனாட்சி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியலை. அப்பத்தாவே இந்த வீட்டுக்கு 2ஆம் தாரமாக வந்தவங்க தான். ஸோ முதத்தாரம் அவங்களுடைய மகன்தான் லோகு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்பத்தா என்ன நினைக்கிறாங்க, தான் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க தான் இந்த வீட்டில் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்ட்டும் அவங்களுக்கு அடிமையாக தான் முதல் சம்சாரத்தோட பசங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அப்பத்தா நினைக்கிறாங்க. சரி பார்க்கலாம் இதெல்லாம் மீனாட்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, குடும்பத்தை எப்படி ஒரு வழிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.